குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணி கண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனி பகவான் வக்ரம் அடைகிறார் மீன ராசியில். டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி அந்த சனி வக்ர நிவர்த்தி அடையுது, அதுவும் மீன ராசியில். சோ இந்த சனி வக்ரமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவுல பார்க்க போறோம். ஆல்ரெடி ராசி அதிபதி உச்சம் பெற்றாலும் ஒரு அட்டமஸ்தானத்துல போய் மறந்திருக்கிறாரு. ராசிக்கு குருவினுடைய பார்வை இல்லை, ஆனா சனி ராசியை பார்க்குது. அதே நேரத்துல ராகுவும் தன்னுடைய கண்ட்ரோல்ல ராசியை வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த சூழ்நிலையில சனியினுடைய வக்ரம் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தர காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில்டா அந்த பதிவுல பார்த்துடலாம். முதல்ல ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, சனி வக்ரம் ஆகுது, பின்னோக்கி நகர்தலுக்கு உண்டான அமைப்பு தான் வக்ரம்னு சொல்றோம். சனி வக்ரம் ஆகுது, ஆனா பின்னோக்கி நகர்ல, அதாவது மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்குள்ள பயிற்சி ஆகல, அதாவது வக்ர பயிற்சி ஆகல. வக்ரமாகுது, எகைன் வக்ர நிவர்த்தி அடையுது, மறுபடியும் நேர்கதியில செல்லுது. எல்லாமே மீன ராசிக்குள்ளேயே முடிஞ்சு போயிடுது. வக்ர பயிற்சி ஆகல, அதுவே ஒரு நல்ல விஷயம், குட் நியூஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா தனுசு ராசிக்கு அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா சனியினுடைய ஆதிக்கம் குருவோட கண்ட்ரோல்ல இருக்கு, உங்களுடைய ராசிநாதனுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. ஏன்னா குருவின் வீட்டுல சனி பகவான் அத உச்சம் பெற்ற குரு பாக்குறாரு. கும்பத்துக்குள்ள வந்துட்டாரு சனி அப்படின்னாக்கா கொஞ்சம் யோசிக்கணும். சரி, இப்ப இங்க என்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வேலையில நிறைய அழுத்தங்களை பார்த்துட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கண்டிப்பா வேலையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ரொமோஷன் கிடைக்காம இருக்கு. ஆனா பயங்கரமா எஃபோர்ட் போட்டாச்சு, நம்ம எஃபோர்ட்டுக்கு உண்டான எந்த ரிசல்ட்டுமே இல்ல, எந்த ரெஸ்பான்ஸுமே நம்மளுக்கு இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். வேலை இல்லாத தனுசு ராசி என்பவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. தேடி வருமா அப்படின்னு கேட்டா அது பெரிய கேள்விக்குறிதான். என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த முயற்சிகளுக்கு உண்டான ஒரு பலாபலனை இந்த காலகட்டம் அனுபவிப்பீங்க. வேலை இல்லாண்ட ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கி தெரிஞ்சவங்க ஏதாவது வேலை வாய்ப்புகளுக்கு முயற்சி பண்ணுவோம் இல்லையா, மெயில் போட்டு இதெல்லாம் பண்ணிருப்போம். ஸோ அதுக்குண்டான பெனிஃபிட் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க போகுது. ரைட், வேலை இல்லைன்னா வேலை கிடைச்சு. எதிர்ப்புகளினுடைய தொந்தரவுகள் கடந்த காலகட்டங்கள் ரொம்ப அதிகமா இருந்தது தனுசு ராசிக்கு. முன்னாடி இருந்ததை விட இப்போ நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிறோம், அதை போராடிட்டு இருக்கிறோம். ஒண்ணுக்காக சுண்டக்கா பசங்களா நம்மளுக்கு எதிரிகளா வர்றாங்க, நம்மளால அவங்களுக்கு தொந்தரவு அதிகமா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஈஸியா கடந்து வந்துடலாம் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு பெரிய ஃபைட்டிங்கை கொடுக்குற அளவுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்திட்டு இருந்தது. இனி அது இருக்காது. எதிரிகளை எளிமையா ஜெயிக்க முடியும், எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொள்ள முடியும். அதுக்கான வாய்ப்பினை இந்த வக்ரச்சனி ஏற்படுத்தி தரும் சாலிடா. அதே நேரத்துல வெளிமாநிலம் வெளிநாடு போகணும், படிப்புக்காகவோ வேலைக்காகவோ முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இங்க இல்ல, வெளியில தான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது, நான் வெளியில போகணும், அதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அந்த முயற்சிக்கு உண்டான பலாபலன் இந்த காலகட்டம் கிடைச்சு உறுதியா. சொந்த ஊரை விட்டு வெளியில போறதுக்கு உண்டான எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கும். ரைட், கடன் அதிகமாயிருச்சு. கடந்த காலகட்டங்கள்ல எக்கனாமிக்கலா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசிகளை தனுசு ராசி ஒண்ணுன்னு சொல்லுவேன். ஏன்னா எந்த அளவுக்கு வருமானம் வருதோ அதுக்கு மேல செலவுகளை சந்திக்க வேண்டியது இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டு இருந்தது தனுசு ராசிக்கு. இப்போ அந்த கடனை கட்டுறதுக்கு உண்டான நல்ல வழிதடம் கிடைச்சு. சார், அந்த சனி வக்ரம் 4.5 மாசம் ஆகுது, 4 மாசத்துல எல்லா கடனையும் கட்டிட முடியுமா, எனக்கு 2 கோடி ரூபாய் கடன் இருக்குன்னு கேட்கக்கூடாது. அந்த கடனை கட்டுறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை, இதை செய்தா இந்த வழியில போனோம்னா இவ்வளவு நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படி அப்படின்னு ஒரு பிளானிங் வந்துடும். இந்த ஏர்ன் பண்ண காசை இவ்வளவு நாள்ல இவ்வளவு சீக்கிரமா அந்த கடன் அடைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்துடும். கடன் அடைக்கவே முடியாது, நம்ம அதில் பாலத்துக்கு கீழே போயிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட மாற்றி விடக்கூடாதுக்கு உண்டான பலத்தை அந்த சனி பகவான் கொடுத்துரு. வக்ரம் பெற்ற சனி ராசியை பார்க்குறது இந்த அளவுக்கு மனோதைரியத்தை கொடுத்துரும், எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி, தைரிய ஸ்தானாதிபதி, வீரிய ஸ்தானாதிபதி சனி பகவான்.
அதே நேரத்துல வருமானத்தை சொல்லக்கூடிய கிரகமும் அவர் தான். அப்போ உங்களுடைய திறமை எல்லா இடத்துலையும் உபயோகப்படுத்தி பார்த்துட்டீங்க, அந்த திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கல, வருமானம் கிடைக்கலன்னு நிறைய ஏக்கங்கள் தனுசு ராசிக்குள்ள இருந்தது. எந்த தனுசு ராசியுமே அது இல்லைன்னு சொல்ல முடியாது. வருமானம் எனக்கு பத்துல அப்படின்னு தான் சொல்லக்கூடிய தனுசு ராசிகள் இப்போ வரைக்கும் ஜாதக மாதத்துல ஒரு 3.5 வருஷமா வருமானம் பத்தலன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்க தான் அதிகமே தவிர, இல்ல எனக்கு ஓகே பீஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு ஒரு தனுசு ராசின்னு சொல்ல பத்தல அவங்களுக்கு ஆக்சுவலா. ஸோ இதை என்ன செய்ய காத்திருக்கு அப்படின்னா, இந்த வருமானத்தை கூடுதலா சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத சனி கொடுத்துருவார். வருமானம் அதிகம் வரைக்கும் போது தான் கடனை கட்ட முடியும் இல்லையா? அப்போ கூடுதலா சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலையை சனி செஞ்சிருவார். அதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துருவார். சனி என்னன்னா, வாழைப்பழத்தை உடிச்சு வாயில வச்சு விட மாட்டார். நெவர். அது சனி கிட்ட அது கண்டிப்பா கிடையவே கிடையாது. இதுதான் இப்படிதான் ஒரு சின்னதா ஒரு கோர் மட்டும் நம்மளுக்கு ஒரு ஐடியா மட்டும் கிடைக்கும். அதை புடிச்சு கஷ்டப்பட்டு மேல வந்துடணும். குரு பகவான் அப்படியே அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். எந்த வேலையும் செய்யாம லக்ஸுரியா சீட்ல உட்கார்ந்த பக்கம் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஆனா சனி ஹார்ட் ஒர்க் பண்ணா தான் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த கோர் ஐடியா கிடைச்சிடும். ஸோ அதை வச்சுட்டு நீங்க பர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சுக்கலாம். அந்த ஐடியா வந்து சனி கொடுத்துருவாரு உங்களுக்கு. வருமானம் கண்டிப்பா இரட்டிப்பாகும், இதுல எந்த மாற்றமும் இல்லை. குடும்பத்துக்குள்ள வராத பிரச்சனைகளே கிடையாது. நிறைய பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ளே 1008 தொந்தரவுகளை பார்த்துட்டீங்க. இது இல்லைன்னு எந்த தனுசு ராசியும் மறக்க முடியாது. கணவன் மனைவிக்குள்ள அத்தனை பிரச்சனைகள் இருக்கு. இருந்தாலும் நிறைய குடும்ப உறவுகள் வந்து இப்பதான் சேரத்துக்குண்டான ஒரு சூழ்நிலை கொடுக்க குருவினுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அப்படிங்கிறதால குடும்பத்தினுடைய முக்கியத்துவத்தை இப்பதான் புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்துட்டு இருக்கான். பலவிதமான சண்டை சச்சரவுகளுக்கு அப்புறம் குடும்ப ஒற்றுமையாகக்கூடிய ஒரு சூழ்நிலையை சனி பகவானும் ஆதரிக்கிறார். தனுசு ராசிக்காரங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் பொய் சொல்றதுல இருந்து, ஒருத்தர் ஏமாத்துறதுல இருந்து, ட்ரிங்க்ஸ் பண்றதுல இருந்து, மற்ற விஷயங்கள் எல்லாமே அது கெட்ட பழக்கம் தான். அதாவது கெட்ட பழக்கம் அப்படின்னா, நம்மளால ஒருத்தருக்கு ஒரு தொந்தரவு வருதா, அந்த பழக்கத்தை நம்ம மாத்திக்கிடணும். இது தவறான செயல்ல தவறான பழக்கம் தான். ரைட். அந்த பழக்க வழக்கங்கள்ல தீமைகள் ஏதாவது இருந்தா, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்ததுன்னா, இந்த 4.5 மாசத்துல அதுல வந்து சுத்தமா வெளியே வந்துருவீங்க. திருந்துறதுக்குண்டான வழியை கொடுத்துறாரு சனி பகவான். திருந்துறதுக்குண்டான வழியை கொடுத்துறாரு. நல்ல பழக்க வழக்கம் வந்துடும். நல்ல ஹெல்த்தியான பழக்க வழக்கம் வருது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேன்மையடைய ஆரம்பிக்கும். அப்படியே ஸ்மூத்தா நல்லபடியா மாறும். அது பிசிக்கலா நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. ஏன்னா அர்த்தராஷ்டிரம சனி முதல்ல ஆரோக்கியத்துலதான் கை வைக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. பிசிக்கலா கஷ்டப்பட்டுட்டீங்க. இப்போ அந்த பிசிக்கல் பெயின் எல்லாம் நார்மல் ஆகுது. உடம்புல எந்த பிரச்சனையும், முக்கியமா ஹார்ட், பல்மனரி ப்ராப்ளம், அதாவது நுரையீரல், மூச்சு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள். அதே போல வந்து மெட்டபாலிசம், வயிறு நல்லா ஜீரணமாகல, பிடிக்கல, வயிறு உப்பசமாவே இருக்கு, சுகர் இருக்கிறவங்களுக்கு, ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதையெல்லாம் தாண்டி இப்போ எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ள சனி கொண்டு வந்துருவார். என்னன்னா, நம்ம மனசுக்கு இப்பதான் தெரியும் எது வேணும், எது வேண்டாம், எதன் பின்னாடி போகணும், எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது தெரியும். எப்பவுமே நல்ல விஷயத்தோட சேரும் போது நன்மை நடக்கும். அந்த பூவோடு சேர்ந்து நாறு மணக்கிற மாதிரி, சந்தன மரத்தை வெட்டுற கோடாரி கூட மணக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்ப நல்ல விஷயங்களோடு சேரணும், தீய விஷயங்களை விட்டு வெளியில வரணுங்கிறத நல்ல அறிவு இந்த சனி பகவான் கொடுப்பார். படிப்பில் இருந்து வந்த தடைதாமதங்கள் நீங்கும். உறவுகளால் ஏற்பட்ட கஷ்டங்கள், நெருக்கடிகள் எல்லாமே ஓரளவுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலைக்குள்ள வரும். நிலம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும். முக்கியமா தொழில்ல படாத கஷ்டம் கிடையாது தனுசு ராசி. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, படாத கஷ்டம் இல்லை தனுசு ராசி. அத்தனை கஷ்டங்களுக்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். தொழில அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்க நகர்வதை உங்களால பார்க்க முடியும் வக்ர சனியில. அதுக்குண்டான ஒரு உத்வேகத்தை அந்த சனி கொடுத்துருவார். இப்படி எல்லாம் செய்யலாம், அப்படி எல்லாம் செய்யலாம், அதை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை கொடுத்துருவார் சனி. அந்த ஐடியாவை அப்படியே ஃபாலோ பண்ணி போகும்போது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம், தொழில் மாற்றம் கிடைக்கும். மாமியாருக்கு உடல் ரீதியாக இருந்த அந்த பிரச்சனைகள் நீங்கும். மாமியாருக்கு உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். 2வது பார்த்துட்டீங்கன்னா, தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு சாதகமா மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. என்னன்னா, ஒரு சின்ன ஒரு கசப்பான விஷயம், சனி வக்ரம் பெற்று 4ஆம் இடத்துல இருக்கும்போது உறவுகள்ல, சொந்த பந்தத்துக்குள்ள யாராவது ஒரு வயது முதிர்ந்த நபருக்கு யாராவது ஒரு அசம்பாவிதங்கள் நடக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அதுக்கு கலந்துட்டு வர்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது. முன்னிருந்து எல்லாமே செஞ்சு கொடுங்க. உங்களால முடிஞ்சது பண உதவினா பண உதவி செய்யுங்க. பிசிக்கலா இருந்து உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும்னா அதை செஞ்சு கொடுங்க. அது உங்களுக்கு ஒரு புண்ணியமா போகும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. ஓகே.
அப்போ பொருளாதாரத்துக்கு பொருளாதாரம், குடும்ப உறவுகளுக்குண்டான விஷயங்கள் எல்லாமே சாதகமா நடக்குது. சில விஷயங்கள்ல மட்டும் சாதகம் இல்லை. மாற்றங்களை செய்ய வேண்டாம். எந்த விதமான மாற்றங்களை செய்யும் போது அது உங்களுக்கு கொஞ்சம் எகென்ஸ்டா மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுவோம். ரைட், ஓகே. முக்கியமா தொழில் மாற்றம். ஆல்ரெடி இருக்கிற தொழில் டெவலப் ஆகும், அதுல என்ன மாற்றம் நீங்களே அதுவும் புதுசா பண்ணி குழப்பி விட்டுறாதீங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு இல்லையா, அதை சரி செய்யறதுக்கு ஏதாவது வழிபாடு இருக்கானா? சிம்பிள், வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போங்க. அங்க இருக்கக்கூடிய பைரவருக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அன்னைக்கும் பண்ணுங்க. கண்டிப்பா தீமை நீங்கி நன்மை நல்லபடியா நடக்கும். மேலும் தனுசு ராசி என்பவர்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கி எல்லா விதமான சுகங்களும் மன நிம்மதியும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களை. நன்றி. வாழ்வுளமுடன். திருச்சிற்றம்பலம்.